அதாவது அங்கே மேற்கு வங்காளத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தோத்த உடனே சுத்தமாக எல்லாம் கை கழுவிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக கையேறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க, முட்டு கொடுத்துட்டு இருந்தவங்க, இன்னைக்கு முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இனிமேல் திமுகவுக்கு ஒரு ஃபோர்சேபிள் ஃபியூச்சரில் எதிர்காலம்ன்றதே கிடையாது. வாக்கு வங்கின்றது சாலிடாக அந்த பக்கம் போயிடுச்சு, தாவேகா பக்கம். அதனால இனிமேல் இவங்க கூட நம்ம இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க ஏன் திரும்ப அவர்கள் என்ன சொன்னார், அந்த கூட்டணியை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. நீங்கள் காப்பாற்றலாம் வேணாம், அந்த கூட்டணியிலே இருந்திருந்தீங்கன்னாலே போதுமே. உங்களை யார் போய் காப்பாற்ற சொன்னா? கொள்கையில் இருந்த கூட்டணியா சார்? அதுலேயும் யாரோட இன்னைக்கு வந்து மந்திரி சபையில் சேர்ந்துருக்காங்க? RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள். இவர் தானே சொன்னாரு, இப்ப இல்லைன்னு சொல்வாரா? அதே திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா, இடதுசாரிகள் இயக்கங்கள் எங்க இருக்கிறதோ அங்கதான் நாங்க இருப்போம். இவங்க சுயமா சிந்திக்க தெரியாதா? அதுல ஒண்ணு சொன்னாரு, இடதுசாரி என்ன பேச்சு? உங்களுக்கு பிசிக்கான ஒரு கட்சி இருக்கு, அதாவது இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் பார்த்து அதை ஒட்டி எங்கள் முடிவு இருக்கும்னு சொன்னார். எப்ப சொன்னாருன்னா இந்த ஆதரவு கொடுக்கறது அப்படின்றத பத்தி. இப்ப வரைக்கும் அவர் அப்படி கேட்டா அப்படிதான் இருங்க சொல்றேன். அதுக்கப்புறம் இடதுசாரிகள் முதல் நாளே முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா லேட்டாக தான் அவர் முடிவை சொல்றாரு. அவங்க முடிவெடுத்தாலும் இவங்க வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறார், ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நழுவுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இருங்க சரி, இப்போ இடதுசாரிகள் முடிவை ஒட்டி உங்க முடிவு. ஆனால் இடதுசாரிகள் மந்திரி சபையில் சேரல, உங்க முடிவு ஒட்டி ஏன் மாறி இருக்கு? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.